அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது காளியம்மாள் எதனால மேடைகள்ல பேச மாட்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா பலரிடமும் எழுந்திருக்கு. இதற்கு உண்டான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இறுதியாக காளியம்மாள் பேசிய ஒரு மேடையில திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல மது பாட்டில் எடுத்து வீசியதும், அதற்கு பிறகு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காளியம்மாள் மேல வழக்கு போட்ட காவலர்கள் அந்த மது பாட்டில வீசிய குண்டர்கள் மேல வழக்கு போடாம இருந்தது அப்படின்றது காளியம்மாள பெரிதளவுல மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், அதற்கு பிறகு நெறைய மேடைகள்ல பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் இந்த அளவுக்கு திமுக கட்சி அநீதி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சோர்வாகி, இனிமே நான் மேடையிலே பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதற்கு பிறகு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா நம்ம பேசினா மட்டும் தான் முடியும் அப்படின்னும், இதற்கு நடுவுல இந்த திமுக குண்டர்கள் மீண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறுதல் வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஆனாலும் சீமான் யோசிச்ச ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, காளியம்மாளிடமே சொல்லாத நிலையில ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் காளியம்மாள் ஒரு பெண்மணி அப்படின்ற காரணத்தினாலயும், அதற்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றதுனாலயும், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பத்தை பெரிதளவு பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற காரணத்தினால தான் கொஞ்ச நாளாக காளியம்மாளை எந்த மேடையிலும் நான் பேச விட மாட்டேன் அப்படின்னும், எந்த விஷயமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் அதை ஆற விட்டா மட்டும் தான் முடியும் அப்படின்றதுனால தான் காளியம்மாளையும் துரைமுருகனையும் நான் கொஞ்சம் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா சாட்டை துரைமுருகனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சியால ஒரு பெரிய அநீதியே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சிறையில தொடர்ச்சியாக கொடுமைகள் அனுபவிச்ச சாட்டை துரைமுருகன் வெளியே வந்த பிறகு கூட சீமான் அண்ணனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு இன்னமும் திமுகவை எதிர்த்து மட்டுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல சாட்டை துரைமுருகனை விட காளியம்மாளுக்கு பாதிப்பு அப்படின்றது அதிகமாக ஏற்படும் அப்படின்றதுனால தான் காளியம்மாளுக்கு அதிக அளவுல பாதுகாப்பையும் கொஞ்சம் ஓய்வையும் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு போட்டீங்கனால இந்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, காளியம்மாளுக்கு இந்த மாதிரியான துன்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய திமுக குண்டர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.